அப்படி சொல்லலைன்னா அவர் எப்படி அவரோட யார் கூட்டணி சேர்வார்? நீங்கள் அவர் என்ன சொல்கிறாரு, நிறையா நாங்கள் வருவோம், எங்களுக்கு பெரிய கூட்டணி அமைப்போம்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. பெரிய அதிமுக சொல்கிறது ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்கிறாரு, பெரிய கூட்டணி அமைப்போம், திமுக கூட்டணியிலேருந்து நாங்கள் இருப்போன்ற மாதிரி சொல்கிறார். திமுக கூட்டணியில் பிளவு ஏற்பட்டுக்கிற மாதிரிலாம் நேற்றுலாம் வைகை செல்வன் பேசிக்கார், மற்ற பேர் இருக்கிறாங்க. ஆனால் கூட்டணி உறுதியாக இருக்கிற கூட்டணி திமுக கூட்டணி மட்டும்தான் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இதில் யாரும் எந்த விதமான எதனா ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க, கேட்குறது தலைவர் போய் சொல்லியிருக்காரு, தேர்தல் நேரத்தில் வருவோம் பேசி தீர்த்து கொள்வோம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, முதல் நாள் கூட்டணி சேரும்போது அதிமுக தலைமையில் கூட்டணின்னு அறிவித்தாங்க சென்னையில். மதுரையில் அந்த உள்துறை அமைச்சர் பேசுகிற போது கூட்டணி என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் சொல்கிறார். அதுக்கு என்ன அவர் பதில் சொல்லியா? இது வரைக்கும் அவர் பதில் எதிர்கட்சி தலைவர் தான் பதில் சொல்லியா? அப்படி சொல்லாமல் தெளிவாக சொல்லுவோம், நாங்கள் தான் இருப்போம், அவங்கள சேர்க்க மாட்டோம்னு சொன்னால் தானே கணக்கு. இணைப்பு புனைப்புலாம் அந்த அதிமுக பிஜேபி இருக்காங்க, இன்னும் மற்ற கட்சிகள் வந்து சொல்லியிருக்காங்க, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, திமுக கூட்டணியில் தான் பிரச்சனை இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் எல்லாருமே மாறி மாறி எல்லாம் இது பண்ணிருக்காங்க. இரட்டை இலக்கத்தில் இது கேட்குறாங்க. அது கூட முதல்வர் வேட்பாளர் இன்ன வரைக்கும் யாரும் திமுக இதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏங்க முதல்வர் வேட்பாளர் தளபதி தாங்க, என்ன புதுசாக கேட்குறீங்க? தளபதி தான் முதல்வர். ஏங்க வேணாங்க, எங்கள் கட்சிக்கு விருப்பப்பட்டு வந்தால் இணைத்துக் கொள்வோம், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை, உறுதியாக இணைச்சிக்குவோம். விருப்பப்பட்டு வரணும், அதில் நாங்களாக போய் யாரையும் கேட்கல, அவங்களாம் வந்தாங்கன்னா நிச்சயம் உறுதியாக எடுத்துக்குவோம். அதில் என்ன உறுப்பினர் சேர்க்கையில் மத்திய அரசுக்கு எதிரான விஷயங்கள் பல விஷயங்கள் சொன்னீங்க. ஆனால் லோக்கல்ல அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கும், சொல்லுவாங்க பல விஷயங்கள். அதை நம்ம கட்சி நிர்வாகிகள் என்ன மாதிரி சொல்லி அவங்க உறுப்பினர்களாக சேர்க்க முன் வருவாங்க. லோக்கல்ல என்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் நீங்க முன்னாடியே லோக்கல்ல அவங்களுடைய சொந்த கிரீவன்சஸ் இருக்கு. ஒரு வீட்டில் போய் கேட்குறான், அவங்களுக்கு ஒரு ஏதாவது காரியங்கள் இந்த அரசு சார்பாக எடுத்து சொல்லி அதை நடைபெறாமல் இருக்கலாம், தாமதப்பட்டு கூட இருக்கலாம். சட்டப்படி நடக்கும்னா அதை முடிச்சு கொடுக்கறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணுவோம். நடக்க முடியாத நாங்களே என்ன பண்ண முடியும்? சட்டப்படி ஒரு பட்டாவே கேட்குறாருன்னு வச்சிங்களேன், பட்டா கொடுக்க தகுதியான இடம் இருந்தால் தான் பட்டா கொடுக்க முடியும். ஓடத்தர புறம்போக்கு, ஓடை புறம்போக்கு, களத்து புறம்போக்கு, ஆற்று புறம்போக்கு அப்படி இருக்கிற நிலம். அதே மாதிரி இப்போ திருச்சியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிலம் ஒரு பேரில் இருக்குது, ஆனால் அவர் எங்கேயுமே இல்லை. அந்த ஊரில் அந்த இடத்துல 50 வருஷம் 100 வருஷம் ஊர் கட்டிட்டு இருக்கிறாங்க, அவங்க பட்டா கேட்குறாங்க. நிலம் யாரும் உரிமையாக அரசாங்கத்து நிலமாக இருந்தால் உடனே கொடுத்துரும். அரசாங்க நிலம் தனியார் நிலங்கும் போது எப்படி அதை அறிவிக்கப்படாத ஒரு இதாக அறிவித்து அதுக்கு ஒரு டைம் எடுத்து தான் அதை கொடுக்க முடியும். அது மாதிரி கிரீவன்சஸ் இருக்கும். கிரீவன்சஸ் இருக்கு, நிறைவேற்றக்கூடிய கிரீவன்சஸ் இருந்தால் உறுதியாக செய்யும். சார் நாங்கள் அதெல்லாம் சமாளித்தோம் சார், 40 வருஷம் ஆச்சு. நீங்கள் அதெல்லாம் ஒரு எங்கள் அண்ணன் தம்பி தான், ஒருத்தவங்க திட்டுவான், ஒருத்தன் வாழ்த்துவான், நான் கேட்டுவான். ஏற்கனவே சொன்னீங்க ஒருத்தர் உங்களை பற்றி இப்படி பேசுகிறாருன்னு. அவர் அப்படி பேசினா தான் அவர் அந்த கட்சியில் இருக்க முடியும். எங்களோட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் பேசி தீர்த்துக்குவோம், அதுலலாம் ஒன்றும் பிரச்சனை. அது எனக்கு 8 வயசுலாம் சண்டை நடக்கலாம் எனக்கு தெரியல, அப்படிலாம் இருக்காது. அது மாதிரிலாம் இருக்காது. இருந்தாலும் கண்டிக்கத்தக்கது, அதெல்லாம் ஒன்று யார் இருந்தாலும் கண்டிக்கத்தக்கது. எதுவுமே நம்ம தலைமை இருக்குது, மாவட்ட கழகம் இருக்குது, எங்களால் தீர்க்க முடியலன்னா தலைமை இருக்குது, தீர்த்துக்கணுமே தவிர வன்முறைங்கிறது சாத்தியமில்லாத விஷயம். ஆட்சிக்கு வந்தால் முதல் தேதி நீட் தேர்வு அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆட்சி அந்த கோரிக்கை இப்போ வரைக்கும் சரியாக நிறைவேற்ற. அப்படியே தான் சார். தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும் ராஜீவ்காந்தி தலைமையில் அமைந்திருக்குமானால் முதல் எடுத்த உடனே அது தீர்க்கப்பட்டுள்ளது. ஒன்றியத்திலே மாறுபட்ட அரசு ஏற்கனவே இருந்த அரசு விட்ட காரணத்தால் அதனால் தீர்க்க முடியவில்லை என்று முதலமைச்சரே சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்னும் எங்களுடைய கோரிக்கை அப்படியே இருக்கிறது. மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படுமானால் உறுதியாக தமிழ்நாட்டில் நீட் தேர்வு இருக்காது. எங்களுடைய சாதகமான ஆட்சி வருமானால் நீட் தேர்வு முதலே அதை தான் செய்வார். நேற்று தலைவர் சொல்லிட்டாங்களே, நேற்று இனிமேல் புதிதாக டாஸ்மாக் கடை நாங்கள் திறக்கவில்லை என்று கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க. படிப்படியாக குறைக்கிறோன்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு காலையில் பத்திரிகையில் பார்த்தேன், அதான் தெரியும்.
பாயிண்ட் ஆஃப் வியூ ஆக்சுவலா இதுல வந்து நீங்க வெளிப்படையா வந்து சொல்லி எதிர்கட்சிக்கு வந்து ரொம்ப அவங்க தீனி போடுற மாதிரி ஒரு இல்ல இதுல ஒன்றும் தீனி எதிர்கட்சிக்கு எந்த தீனியும் போடல. நாங்க சொல்றது சார், அவங்க ஆட்சியில இதை செய்யல, இதை சொல்றோம். அவங்க ஆட்சியில் செய்யல. நாங்க 5 வருஷத்துல இந்த இதை செஞ்சிருக்காங்க. எங்களுடைய முதலமைச்சருடைய சாதனையை சொல்றோம். 10 ஆண்டு காலம், இன்னைக்கு காலையில ஒரு தலைவரே பேசுறேன், 10 ஆண்டு காலம் நாங்கள் எங்கள் கூட்டணியில் இருந்தபோது, ஆட்சியில் இருந்தபோது தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள் ஒன்றிய அரசிலிருந்து வந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த ஆட்சியில எங்களுக்கு செய்யல அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறோம். எதிர்கட்சி 10 வருஷம் இருந்தாங்க, அவங்க செய்யாது, நாங்கள் செஞ்சது. நாங்கள் கூட்டணியில் இருந்தபோது செஞ்சது இவங்க செய்யாது. அதுதான் அது சொல்லி தானே நம்ம போய் கேட்க போகிறோம். அவங்க எங்களை மாற்றி கேட்கலாம், நாங்கள் அதை செய்திருக்கிறோம், இதை செய்திருக்கோன்னு சொல்கிறாங்க. அது வந்து உட்காந்து வீட்டில் பேசுறது தான். இல்லை ஓபன் சொல்லி நாளைக்கு போராட்டம் வச்சிருக்காங்க. நான் எதுக்கு போராட்டம் வச்சுருக்காங்க? பஞ்சப்பூர் சார், நான் சொல்கிறேன் சார், பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு தலைவர் திறந்து வச்சுட்டார். ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் வந்து முடங்குங்கிறது. அதுக்கு வந்து 1 மாதம் டைம் கொடுக்கணும். அறிவித்து 1 மாதம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் ஃபைனான்ஸில் ஒத்துக்கணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எவ்வளோ ரூபாய்க்கு கொடுத்துருக்குங்கிறத நிதித்துறையும் ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டியில் நேற்று பேசணும். நேற்று பேசி முடிச்சோன்னா அதில் சில குறைபாடுகள் கேட்டாங்க. அதை நிவர்த்தி பண்ணி இன்னைக்கு போகுது. அந்த நிதித்துறை இசைவளித்து விட்டதுன்னா ஒரே வாரத்தில் அந்த இது கடையெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு வேலை ஆரம்பிச்சிடும். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. பஸ் ஸ்டாண்டே கட்டாமல் இருந்தாங்க, அவங்க எங்களை பார்த்து இந்த துறக்கலன்னு சொல்றது எப்படி நியாயமா? ஏன்னா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.